Scientific Industries, Manufacturer of Laboratory Instrument, வலசரவாக்கம், சென்னை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைபுன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை பண்ணிங்கன்னா தொட்டு விட நமது உறவு தொடரும். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. மொழிபெயர்ந்த மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன். வணக்கம். சொல்லுங்க ராபின். சார், ஆதி திராவிட நலத்துறை நடத்துகின்ற அந்த விடுதிகளில் இப்போ கூட பேர் மாற்றி சமூக நீதி விடுதின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. இந்த விடுதிகளில் மாணவர்களுக்கு சமையல் செய்யறதுக்காக இருக்கக்கூடிய சமையலர்கள், துணை சமையலர்கள், இவர்கள் ஒரு மோசடி நடக்குது இந்த ஆதி திராவிட நலத்துறை நடத்துகிற இந்த விடுதிகள்னு சொல்லியிருக்காங்க. அது சாப்பாடெல்லாம் ஒன்றா செஞ்சு தனியாருக்கு கொடுக்குறாங்க, தனியார் அந்த இடத்துல விநியோகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் துப்புரவு பணியாளர்கள் இன்னைக்கு சென்னையில் தாமதமாக சாப்பாடு வந்ததுனால மீண்டும் பணிக்கே போயிட்டாங்க. மொத்தமாக ஒரு 60% பேருக்கு தான் உணவு வந்திருக்குங்க. இதுவும் அதே தனியார் நடத்தி எடுத்துட்டு வர ஒரு தரமாகவும் உணவில் அந்த சுவை குறையக்கூடாதுன்றதுக்காக தனியார் ஒரே இடத்துல ஒருங்கிணைந்து செய்யறதுனால இந்த பாதிப்பு வருதுன்னு. அரசு பணியாளர்கள் சமைத்தால் அது தரமாகவோ சுவையாகவோ இருக்காது. மறுபடியும் அந்த மருத்துவமனை பிரச்சனைக்கே தான் நீங்கள் வரீங்க. நீங்கள் தானே சொல்கிறீங்க? இல்லைங்க, தனியார் சமைத்தால் சுவையாக இருக்கும், தரமாக இருக்கும் சொல்கிறீங்க. அப்படின்னா அரசு பணியாளர்கள் சமைத்தால் தரமாக இருக்காது. ஒரு சமையலர்கள் செய்கிறப்பவும் ஒரு விதமான டேஸ்ட் வரும், ஒரு விதமான தரம் வரும். ஒரே ஆள் செஞ்சால் அது எல்லாமே சரியாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். டெய்லி நீங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களா, ஹோட்டலில் சாப்பிடுவீங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ சகோதரியோ, கல்யாணமாக இருந்தால் மனைவியோ யாரோ சமைப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்க, ரைட்டு. தினம் ஹோட்டலில் போய், அதாவது வீட்டில் சமைக்கிற வசதி இருக்கக்கூடியவங்க யாராவது அது தரம் சுவை வெளியில் இருக்குதுன்னு சொல்லி போய் சாப்பிட்றதா கேள்விப்பட்டது உண்டா? அப்படி நடந்தால் கட்டுப்படி ஆகுமா? பொருளாதாரம் தாங்குமா? வாழ்வாதாரம் நடக்குமா? யதார்த்தம் அதான். நீ அவன் கேட்டது பணி நிரந்தரம். யார்? தூய்மை பணியாளர். பணி நிரந்தரம், அதில் உரிய அந்த ஊதிய உயர்வோ அது என்னவோ கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துட்டு போகிறதுக்கு பதிலாக இதில் 90% மேலே தனியார் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் அவன் போராட்டம் பண்ணுறானோன்னா முதல்ல காலை உணவு இலவசம். அப்பவும் போராட்டம் பண்ணுறான், இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கான். கள்ளக்குறிச்சியில் முந்தானத்து போராட்டம், உண்ணாவிரத போராட்டம். பீச்சிலலாம் போய் குளிக்கிறதுலாம் போயிட்டாங்க சார். அதாங்க, எல்லா பகுதிகளிலும் போராட்டம். அங்கங்கே இந்த போராட்டங்களை மறுபடியும் நிறுத்தணும், அவர்களை அமைதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக 3 வேளை சாப்பாடு. முதல் தொடங்கி சார். இப்போ பேராசிரியர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, 3 வேளை சாப்பாடு போட்டுருங்க. போக்குவரத்து ஊழியர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, 3 வேளை சாப்பாடு போட்டுருங்க. அப்போது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு பணி, தமிழக அரசின் பணி மக்களுக்கெல்லாம் 3 வேளை சாப்பாடு போடுறது தான் இருக்கும். அரசு ஊழியர்கள் எழிலகத்தில் ஒரு பெரிய 3 வேளை சாப்பாடு போடுங்க, கோட்டையில் எல்லாருக்கும் 3 வேளை சாப்பாடு போடுங்க, சம்பளம் கொடுக்குவாங்க. யாரும் ஒத்துக்கிறானா பாருங்கள். ஏன் அவன் சாப்பிட்டு போவான், அவன் குடும்பம். நீங்கள் பணி நிரந்தரம் செய்தால் அவனுக்கு உரிய சம்பளம் கிடைத்தால் அவனுக்கு கிடைப்பது மட்டும் இல்லை, அவன் குடும்பம் முழுக்க 3 வேளைக்கு சாப்பிடும். இது என்ன கோல்மால் தானோ? அவனுக்கு 3 வேளை சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு அவன் குடும்பம் என்ன பண்ணும்? இல்லை, அவன் குடும்பத்துக்கு யார் சாப்பாடு போடுவாங்க? இல்லை, அவங்க கேட்குறதுனா நீங்கள் பணமாக கொடுத்துருங்க சாப்பாடு. எது அவன் ஏன் கேட்குறான்? அதனால யோசனை பண்ணி பாருங்க. நீங்களே கேள்வி கேட்டு அதுக்கு நீங்களே பதில்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் இவனுக்கு சாப்பாடு போட்டு அமைச்சிங்க. முதல்ல 60% பேருக்கு தான் சாப்பாடு. அதுலேயும் பல மணி நேரங்கள் அவன் தாமதமாக, அது ஏதோ ஒரு சிறு தவறுகள் நிகழ்ந்தனா அது திருத்தக்கூடிய தவறுகள்னு சொல்லி நம்ம அதை கூட ஒரு விதத்தில் மன்னித்து விடலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவன் நீங்கள் பணமாக ஏன் கேட்குறான்னா, அந்த பணத்தை வாங்கிட்டு போனால் அதாவது கெட்ட பழக்கங்கள் இல்லாதவனாக இருந்தால் குடும்பத்துக்கு உபயோகப்படும்னு நினைப்பான். கெட்ட பழக்கங்கள் உள்ளவனாக இருந்தால் நேராக டாஸ்மாகுக்கோ கஞ்சா வாங்கிறதுக்கோ போயிடுவான். இது ஆளை பொறுத்து அமையும். நான் என்ன பொதுவான யதார்த்தமான கேள்வி கேட்குறேன்னா, போக்குவரத்து தொழிலாளர் தூய்மை பணியாளருக்கு 3 வேளை சாப்பாடு போட்டீங்க, அவனுக்கு பணி நிரந்தரம் இல்லை, எல்லாருக்கும் இல்லை இல்லையா?
அவன் குடும்பம் என்ன பண்ணும்? நம்ம குடும்ப தலைவர் 3 வேளை சாப்பிட்டாரு, அப்போ நாங்களாம் பட்னியாக இருந்தால் பரவாயில்லையா? பெண்கள், குழந்தைகள் உட்பட இவங்கெல்லாம் பட்னியாக இருந்தால் பரவாயில்லையா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க குடும்பத்துக்குலாமா சார் 3 வேளை சோறு போட முடியும்? நான் போடணும்னு நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு புண்ணாக்கும் பண்ண வேணாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணியை கொடுத்துருக்கீங்க, பணி நிரந்தரம் பண்ணுங்கள், அவனுக்கு உரிய ஊதியத்தை அவனுக்கு கொடுங்க. அவன் எடுத்துகிட்டு போய் அல்வா சாப்பிட்றான், இல்லை கேவரு கஞ்சி சாப்பிட்றான், அவன் சௌரியம் அவன் குடும்பத்தோட. நீங்கள் உங்களுக்கு என்ன, நீங்கள் உங்களுடைய கடமை என்னவோ அதை செய்யாமல் ஏன் செய்கிறீங்க? அதாவது இந்த 3 வேளை சாப்பாடு போகிறாங்க பாருங்கள், இந்த 3 வேளை சாப்பாடு போகிறதுக்கு ஒரு ஆள் கான்ட்ராக்ட், தனியார். கான்ட்ராக்ட்னாலே தனியார் தானே. என்னென்னா பாத்ரூம் போகிறதுக்கு மட்டும்தான், பாத்ரூமை கழுவுறதுக்கு கூட கான்ட்ராக்ட், மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட கான்ட்ராக்ட். முன்னால் போன வருஷமாக நம்ம பேசியிருக்கோம். ஒரே ஒரு கழிவறைக்கு ஒரு தடவை கழுவுவதற்கு வந்து இப்போ நீங்களோ நானோ யாராவது ஒரு ஆளை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாக ஒரு 5 ரூபாய்க்கு மேலே ஆகாது. ஒரு 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 மாதத்துக்கு இவ்வளவுன்னு வச்சு ஒரு கணக்கு பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு இல்லை ஒரு 50 ரூபா கூட வச்சுங்க. இவங்க கணக்கில் பார்த்தா 500 1000 வருது. ஆமாம், அப்படி தான் கோடிக்கணக்கில் டெபிட் பண்ணுறாங்க. சமோசா கணக்கே வந்து தீயணைப்பு வீரர்களுக்கெல்லாம் வந்து 16 லட்ச ரூபான்னு கணக்கு எழுதினாங்க 10 நாளில். சமோசா, டீ, இப்படி இதெல்லாம் வந்து இது இப்படி நடக்கும் பொழுது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து இலவசமே கொடுக்க வேண்டாம். எதுக்காக இலவசம் கொடுக்கணும்? இந்த இலவசம் கொடுத்து அதில் ஒரு கான்ட்ராக்டு, அந்த கான்ட்ராக்டில் ஒரு கமிஷன். இங்கே தான் பிரச்சனை. அதுதான் சொன்னேன், கழிவறையை கழுவுவதற்கு கூட கான்ட்ராக்டு. ஆனால் ஐயா, மாண்புமிகுகளே, அரசியல்வாதிகளே, நமக்கு சிறுநீரோ இல்லை வந்து மலமோ கைக்க வேண்டி வந்தால் அதுக்கும் கான்ட்ராக்ட் விட்டுறாதீங்கயா. அவங்கவுங்க தான் போக முடியும். அது ஒன்று தான் பாக்கி கான்ட்ராக்ட். இதுனா எல்லாத்துக்கும், ஏன்னா எல்லாத்துக்கும் கான்ட்ராக்ட் விட்டால் தான் எல்லாத்துலேயும் கமிஷன். இப்படி ஒரு மோசமான ஒரு ஒரு சிஸ்டம் வந்து அமைப்பு வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு கண்டதில்லை. திமுக ஆட்சியிலேயே இதற்கு முன்னாலும் வந்து ஊழல்கள் நடந்திருக்கின்றன. கோம்ம சர்க்காரியா எல்லாமே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதிமுக ஆட்சியிலும் ஊழல்கள் நடந்திருக்கின்றன, இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில் நம்ம 67ங்கிறதுனால அதுக்கு முன்னால் நடந்திருக்கலாம், ஆனால் இவ்வளவு நடந்ததில்லை என்று சொல்லலாம் ஓரளவுக்கு. ஆனால் எதெடுத்தாலும் ஊழல், எதெடுத்தாலும் கான்ட்ராக்ட், எதெடுத்தாலும் கமிஷன். இந்த பீச்சில் வந்து வண்டியை கொண்டாந்து நிறுத்தினா பைக்குக்கு வந்து 20 ரூபா, காருக்கு வந்து 50 ரூபாய் என்னமோ தான் வந்து மாநகராட்சியோடது. அதை வந்து அது என்ன டெக்ஸ்கோன்னு ஒரு நிறுவனத்துக்கு விட்டு அவன் வந்து ஒரு காருக்கு 300 ரூபா கேட்குறான். 300 ரூபாய்க்கு அவன் கொடுக்குற ரசீதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, சும்மா ஒரு ஸ்லிப்பு. ஒன்றும் மாநகராட்சி நகராட்சி எதுவுமே இல்லை. அவனுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு 1 வருஷம் வரைக்கும் அவன் வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வந்து பத்திரிகைகள், ஆங்கில பத்திரிகைகள், சேனல்களில் வந்த பிறகு கூட மாநகராட்சியால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய தொடர்பு அதிகமாக இருக்குது அரசில். ஆட்சியில் இருப்பவர்களுடன் மாநகராட்சி அதிகாரிக்கு இருக்கிற அதிகாரத்தை விட அந்த கான்ட்ராக்டருக்கு அதிகாரம் இருக்கிறது. அது ஒரு பெரிய தகராறாகி ஆந்திராவிலேருந்து ஒரு பஸ் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகி எல்லாம் வந்துச்சு. அவன் லைசன்ஸ், அவனுக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சு 8 மாதமோ 1 வருஷமோ ஆகிப்போச்சு. அவனுக்கு வசூல் 1 ரூபா கூட வசூல் பண்ணுறதுக்கு அவனுக்கு வந்து உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பைக்குக்கு 20 ரூபா அப்படின்னா 100 ரூபா கேட்குறான். அவன் கொடுக்கலன்னா அது வசூல் பண்ணுற ஆட்களே ரவுடிகளாக இருக்காங்க. தகராறு. இதுதான் நீங்கள் சொல்கிற நல்லாட்சியா? இல்லை ஐநா சபையில் இதுக்கு கூட தனியாக வந்து ஒரு விருது வேணுமா உங்களுக்கு? சார், துரை வைகோ அவர்கள் வந்து 250 கோடி வந்து சொத்து வச்சிருக்காரு, நெல்லை சத்தியா சொல்கிறார். அதே நேரத்தில் வைகோ அவர்கள் வந்து இந்த போதை கலாச்சாரத்திற்கு எதிராக, போதைப் பொருட்களுக்கு எதிராக ஜனவரி 2 12 வரைக்கும் 10 நாள் வந்து நடைபயணம் போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கான மாணவர்களெல்லாம் தேர்வு பண்ணி உங்களுக்கு நான் பூட்ஸ் தரேன், டிஷர்ட் தரேன், நீங்கள் எல்லாம் வந்து வாங்க, சிகரெட் அடிப்பீங்களா, தண்ணி அடிப்பீங்களா, அதெல்லாம் அடிக்கிறதா விட்டுருங்க, அதுக்கு எதிரான பேர் சொல்லிட்டு பண்ண போகிறாங்க சார். எப்படி பார்க்குறீங்க? திருப்பி இந்த கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்கள். சிகரெட்டெல்லாம் விட்டுருங்கன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் ஐடிசின்னு ஒரு, அதாவது இந்தியா பூரா ஐடிசின்னு ஒரு கம்பெனி இருக்குது, இந்தியன் டுபாக்கோ கம்பெனி.
இந்தியாவிலேயே சிகரெட் விற்பனையில் மற்றும் இன்னும் சிகரெட் மற்றும் வேறு சில இதெல்லாம் பொருட்களை விற்பதில் வந்து மிகப்பெரிய ஒரு வணிக சாலை, தனியார் வணிக சாலை. ஐடிசினா பெரிய ஜெயண்ட் கார்ப்பரேட். அதோட முக்கியமானது வந்து சிகரெட் தான் வைக்கிறாங்க. அதில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர், விநியோகஸ்தர் வைகோ அவருடைய மகன் துரை வைகோ அவர்கள். இல்லைன்னா என் பேரில் கேஸ் போட சொல்லுவோம். எத்தனை வருஷம் இருந்தார், இன்னைக்கு இருக்காரா இல்லையா? இல்லை இப்போதான் சார் அதுக்கு எதிராக பேரணி தொடர்ந்து போகிறாங்க. இத்தனை வருஷமாக அதில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிங்க. எப்படி இருக்குன்னா, நேற்று வரைக்கும் நான் பத்தினியாக இருந்தேன்னு யாராவது ஒரு பொண்டாட்டி புருஷன்கிட்ட சொன்னால், ஐயா என்னங்க இப்படி கோச்சிக்கிறீங்க, போன வியாழக்கிழமை வரைக்கும் நான் பத்தினியாக தாங்க இருந்தேன், இப்படி சொன்னால் என்ன அர்த்தமோ அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னால் வந்து பேச முடியல. ஐடிசியில் வந்து அவர் வந்து இன்னமும் இருக்கிறார் என்பது தான் என்னுடைய தகவல். இல்லை ஒரு கால் ஏதாவது அவர் வந்து அவ்வளோ பெரிய வியாபாரத்தை வேறு யாரு பேருக்காவது மாற்றி விட்டுருக்கலாம். நீங்களே தமிழ்நாடு முழுக்க சிகரெட் வந்து ஐடிசிலேருந்து வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க உங்கள் குடும்பத்தில். அப்புறம் சிகரெட்டை விட்டுறணும்னு வந்து ஒரு நடைப்பயணம். இது யாரை ஏமாற்றுவது? இன்னொன்று, மது போதை கலாச்சாரத்துக்கு எதிராக ஒரு நடைப்பயணம். 4.5 வருஷமாக போதை கலாச்சாரம் நடந்தது. அப்போல்லாம் என்ன பண்ணீங்க? இதே கூட்டணியில் தானே இருந்தீங்க. சரி, போதை கலாச்சாரம், போதைனாலே முதல்ல வந்து சிகரெட்டும் ஒரு போதை தான், ஒரு விதமான போதை. சிகரெட்டு, சுருட்டு, அது அந்த மாதிரி புகையிலை வஸ்துக்கள். அதுக்கப்புறம் வந்து மது, சாராயம், அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா, அதையும் தாண்டி ஹெரோயின், மெட்ஸு, இதெல்லாம். இதையெல்லாம் வந்து மது கூடாது, மது வழியில் போகாதீர்கள்னா, இவர் என்னங்க, அவர் என்னமோ டிவியில் வந்து நான் அப்பா வந்து தமிழ்நாட்டிற்கே வந்து அப்பா, நீங்கள்லாம் வந்து பாதையில் வந்து அந்த போதை பாதையில் போகாதீர்கள்னு அவர் சொல்லிட்டு போனார் முதல்வர். இப்போ பெரியப்பா வந்து சொல்கிறாரு, அவர் அப்பா, இவர் பெரியப்பா. பெரியப்பா வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு. இந்த பெரியப்பா, சித்தப்பா, அப்பா இவங்க சொல்ல தாங்கலைங்க, முடியலைங்க நம்மளால். ஏங்க இவங்களே டாஸ்மாகில் வச்சு விற்பாங்க, இவங்களே டிவியில் வந்து யாரும் போதை பக்கம் போகாதீங்க. நான் கேட்டால் உங்கள் அப்பா, எங்கள் அப்பா மட்டும் நேரடியாக இந்த மாதிரி அவரே கடை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து தண்ணி அடிக்காதன்னு சொல்லியிருந்தாருன்னா விஷயமே வேறு மாதிரி இருக்கும். நல்ல வேலை அவர் போய் சேர்ந்துட்டார். இல்லை, சொல்கிறதுக்கும் ஒரு தகுதி, ஒரு தார்மீக தகுதி வேணும்ல. நீங்களே டாஸ்மாக் கடையை திறந்து வைப்பீங்க, போதை பாதையில் போகாதீங்கன்னு சொன்னீங்கன்னா சரி, அவர் தான் சொல்கிறாரு. பெரியப்பா, நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் உங்கள் குடும்பத்தில் தான் சிகரெட்டு விற்கிறாங்க, சிகரெட்டெலாம் விட்டுருங்க, நாங்கள்லாம் விட்டுடுறோம். இது வரைக்கும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிங்க, இனிமேல் என்ன பண்ணுவீங்க? சரி, அதெல்லாம் சரி. அடுத்தது மதுவை நிறுத்தணும், மது போதையை நிறுத்துங்க. ஏன் அவங்ககிட்ட போய் சொல்கிறீங்க? கூட்டணி கட்சி தானே, முதல்வர்கிட்ட போய் படிப்படியாக வந்து நிறுத்துவேன்னு சொன்னீங்களே, எவ்வளவு படி? மாடிப்படியில் எவ்வளவு படி நிறுத்திருக்கீங்க? ஐயா இனிமேல் மாடிப்படிலாம் ஆகாது, எஸ்கலேட்டரில் நிறுத்துங்க. ஒரு படியாக எத்தனை படி? அது பாட்டில் சோழிங்கர் கோயில் மாதிரி அது பாட்டில் 500-1000 படி இருந்துச்சுன்னா எப்போ நிறுத்துறது? அதனால் கடைகளை மூடுங்கள். முதல்வரிடம், உங்கள் கூட்டணி கட்சி தலைவர், அவர்கிட்ட தலைமையிட்ட சொல்லுங்கள். ஹீரோயின், கள்ள சாராயம், மெட்ஸ் எல்லாம் விற்கிதுன்னா அதுக்கு காரணம் யார்? குற்றவாளிகள் பெருகிறார்கள் என்றால் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை. காவல்துறைக்கு யார் வந்தது? அமைச்சர், நமது முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். அப்போ அவர்கிட்ட போய் 10 நிமிஷம் இதை பேசிட்டு வரதை விட்டுட்டு நீங்கள் 10 நாள் நடைப்பயணம் போகிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? மாணவர்களை சிகரெட் பிடிக்கிறீங்களா இல்லையா, இனிமேல் விட்டுருங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் பையன் துரை வைகோவை கூப்பிட்டு அந்த ஐடிசி கம்பெனியில் இனிமேல் வந்து சிகரெட்லாம் விற்காதன்னு இன்னைக்கு சொல்லலாம், இல்லை என்றைக்கோ சொல்லியிருக்கலாமே. இன்றைக்கி தான் வந்து சிகரெட் பிடிப்பது வந்து கெட்ட பழக்கம் என்பது வைகோவுக்கு கிட்டத்தட்ட 87 வயசாகலையா, அவருக்கு 85க்கு மேலே இருக்கணும். இந்த வயசில் தான் சிகரெட் பிடிக்கிறது தப்புன்றது அவருக்கு தெரிஞ்சுதா? இப்போ சீக்கிரம் தெரிஞ்சிச்சு. சிகரெட் வந்து உடல், ஏங்க எல்லா சினிமாவுக்கு போனாலும் அந்த புகையிலையை போட்டு ஏன்னு ஒன்று கேன்சர் மாதிரி வந்து போட்டு சினிமா பார்க்கறதுக்கு முன்னால் போடுறாங்கல்ல.
சிகரெட் பிடிப்பது, டுபாக்கோ யூஸ் பண்ணுவது வந்து, தேயிலை யூஸ் பண்ணுவது வந்து, புகையிலை யூஸ் பண்ணுவது வந்து சுகாதாரத்துக்கு கேடு, ஆபத்து. அவர் பார்க்குறது இல்லையா? 85 வயசு வரைக்கும் அவர் சினிமாவே பார்க்கலையா? இந்த சினிமாவுக்கு முன்னால் போடுறாங்களா அதெல்லாம் பார்க்கலையா? எல்லா இதுலேயும் வந்து கீழே வந்து மது குடியை கெடுக்கும் அதெல்லாம் படிக்கலையா அவர்? இது என்ன தேர்தல் வரும்போது ஒரு நாடகம், ஒரு ஷோ, நடைப்பயணம்? நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து நம்பர் 1 வந்து இப்போ வந்து ஐடிசியில் நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணல, விநியோகம் பண்ணல சிகரெட்டு, சவால் விட்றேன் வைகோக்கு, நீங்கள் வந்து அறிவிங்க. அப்படி ஒரு கால் நீங்கள் இன்னும் அந்த வியாபாரம் செய்கிற பினாமி பேர்லெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது, நிறுத்துங்க. வெளிப்படையாக சிகரெட் பிடிப்பது வந்து உடல் நலத்துக்கு கேடு என்று வைகோ வந்து வெளிப்படையாக இதுவரைக்கும் அவர் குடும்பம் சம்பாதிச்ச பணத்தில் முழு பக்க விளம்பரங்கள் கொடுங்கள். அதோடு இதுவரைக்கும் கோடிக்கணக்கில் நீங்கள் சேர்த்த பணத்தை பொதுமக்களுக்காக நன்கொடையாக கொடுத்து விடுங்க. சிகரெட் கெடுதல், அதில் சம்பாதிச்ச பணம் மட்டும் நியாயமா? நாய் வித்த காசு குலைக்காது அப்படின்னு சொல்லுது வந்து பழமொழியில தான் சொல்லுவான். அப்போது இவர் வந்து தன்னுடைய முக்கியத்துவம், அரசியல் முக்கியத்துவம் காமிக்கணும், போன வரணும். மல்லை சத்யா வேறு தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கொடியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவரும் வந்து திமுக கூட்டணியில் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ வைகோவை கட்டி விட்ருவாங்களோன்னு ஒரு எண்ணம் இருக்குது திமுகலேருந்து. 2 பேரையும் வச்சுக்க முடியாது. அப்போ அப்படி வரும்பொழுது தன்னுடைய ஒரு முக்கியத்துவ அரசியலில் நான் இன்னும் இருக்கேன் அப்படின்னு காலாட்டிக்கிட்டு இருக்கேன்னு காமிக்கிறதுக்காக நடைப்பயணம் போகிறார். ஆனால் நடைப்பயணம் போகிறத நான் வந்து வாழ்த்துறேன். ஏன்னா 87 வயது ஆனாலும் வந்து வாக்கிங் போகிறது உடம்புக்கு நல்லதுங்கிற வகையில் எல்லாரும் போனோம், நானும் போனோம், நீங்களும் போனோம். அது மாதிரி அவர் 85 வயது ஆனாலும் அவர் வாக்கிங் போகிறது உடம்புக்கு நல்லது. அவர் நல்லபடியாக போயிட்டு வரட்டும். ஓகே சார். செல்வப்பிறந்தகை அவர்கள் வந்து ஜனநாயகம் தோற்றதுனாலும் காங்கிரஸும் தோற்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் வரவே இல்லையே அந்த படம். ஜனநாயகம் படம் இல்லை சார், ஜனநாயகம். அது சொல்கிறீங்களா? சாரிங்க, நீங்கள் ஜனநாயகம் தோட்டதுனாலன்னு நான் நினச்சேன். நம்ம இப்போ ஏதோ பொங்கலுக்கு அப்புறம் தானே வரும்னு சொன்னாங்க. ஒரு கால் வந்துருச்சோன்மோ தோத்துருச்சோன்மோ அதைத்தான் சந்தோஷமாக சொல்கிறாருன்னு நினச்சேன். அது இல்லையா? இது அந்த ஜனநாயகம். இது அதோட பெரிய சினிமா. அது இந்த ஜனநாயகமாவது விஜய் அப்படி எடுத்துகிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு இன்ஸ்பெக்டராக வருவார், ஒரு டக்குன்னு ஒரு 50 பேரை சுடுவார். அது ஹீரோ வந்து இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் 50 பேரை சுடுவாங்க, செத்து போயிடுவாங்க 50 பேரும். அவர் வந்து ரவுடியாக இருந்தாலும் 50 பேரை சுடுவாங்க, 50 பேர் செத்து போயிடுவாங்க. அது தமிழ் சினிமாவுடைய ஃபார்முலா. அது நான் அந்த ஜனநாயகமும் நினச்சேன். இது பெரிய ஜனநாயகம்னா இது இன்னும் பெருசு கதை. இதுவாவது கொஞ்சமாவது நம்பலாம் இந்த சினிமா கதையை. பொதுவாக இது அதோட பெரிய கதை. இந்த இந்த தேசத்தில் உள்ள ஜனநாயகன்றது இதோட பெரிய ரீல்ஸு. ரீல்ஸ் என்னன்னு ஞாபகம் வருது. துணை முதல்வர் கூட சொன்னார் மாணவர்களுக்கு, ரீல்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாதுன்னா அதுக்கப்புறம் ஏன்னா ரீல்ஸில் தான் நிறையா வந்து சமூக வலைதளத்தில் விமர்சனங்கள் வருது. அதனால் சொல்லியிருப்பாரான்னு நமக்கு தெரியல. அதெல்லாம் பார்க்காதீங்க, அனாவசியமாக எங்களுக்கு தொல்லை வருது, நிறைய கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லியிருப்பாரானுமோ, அது நமக்கு தெரியல. அது ஏதோ சொல்லியிருக்கார் அவர். என்னன்னால் இவர் ஜனநாயகம் தோற்றுவிட்டது அப்படின்னா எது ஜனநாயகம்? நீங்கள் 6 சீட்டு வாங்கினீங்களே, அதுதான் ஜனநாயகம். ஏன் போன தேர்தலே இருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு அங்கே அடுத்த தேர்தல் வச்சிங்க? இந்த தேர்தலில் 5ஓ 6ஓ தானே வாங்கியிருக்கீங்க. ஜனநாயகம் தோற்றுறதுன்னா அது எப்படிங்க கர்நாடகாவில் ஜெயிச்சது, இமாச்சல் பிரதேஷில் ஜெயிச்சது, தெலுங்கானாவில் ஜெயிச்சது அதே இவிஎம். தமிழ்நாட்டில் 24 ஜெயிச்சாங்க. எவ்வளோ சீட்டு ஜெயிச்சிருக்காங்க? 39. பாண்டிச்சேரியை விட்டுருங்க, 39 கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் அதில் சேர்ந்து. அப்போ அதே மோடி தானே இருந்தார், அதே பாஜக தானே இருந்தாங்க. அதே பாஜக, அதே மோடி, அதே அமித்ஷா தானே இருந்தாங்க. அன்றைக்கெல்லாம் ஜனநாயகம் 2024 மோடி நல்லவராக இருந்தார், இன்றைக்கி வந்து கெட்டு போயிட்டார் அவர். அன்றைக்கி எம்ஜிஆர் அவர், இன்றைக்கி நம்பியார் அவர். இல்லை, அதாவது ஹீரோ வில்லனான்னு கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஜனநாயகம் தொட்ட இதெல்லாம் சும்மா வந்து ஜனங்களுக்கு நீங்கள் அது காங்கிரஸில் நீங்கள் ஐயா 2 சீட் நின்று நீங்கள் தனியாக நின்று ஜெயிங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கி யார் வந்து டென்ஷனில் இருக்கா? ஒரு பக்கம் திமுகவும் ஒரு பக்கம் விஜயும் டென்ஷனில் இருக்காங்க. காங்கிரஸ் இவ்வளோதான்னு தெரியாமல் வந்து கூட்டணியில் வச்சுருக்கோமே. திமுக வந்து விஜய் மாட்டிக்கிட்டால் நல்லாயிருக்கும், அந்த பக்கம் விஜய் பக்கம் தள்ளி விட்டுறலாம் காங்கிரஸை. நல்லா வேணும் இந்த விஜய்க்கு, காங்கிரஸை அந்த பக்கம் தள்ளி விட்டுலாம் அப்படின்னு திமுக நினைக்குது. விஜய் வந்து
ஐயோ வேண்டாததை வந்து வெளியில் போகிற ஓனம் எடுத்து வேட்டியில் விட்டுக்கிட்டோமே, காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குமே, இப்போ சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவங்க வந்து கடைசியில் அங்கே விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்கன்னா நமக்கு வாங்குகிற ஓட்டும் பேருமே அப்படின்னு விஜய் கவலையில் இருக்கார். ஒரே சமயத்தில் திமுக விஜய் 2 பேரையும் கவலைக்குள் ஆழ்த்திய பெருமை தமிழ்நாடு காங்கிரஸுக்கு உண்டு. தமிழ்நாடு தேசிய காங்கிரஸ் அவர் பாருங்கள், பீகார் ரிசல்ட் வரும்போது அவர் பாட்டில் ஐரோப்பா போயிட்டார், பிரியங்கா அம்மா வந்து அமெரிக்கா போயிட்டாங்க. இதுதான் இவங்களுடைய தேர்தல் மீதும் மக்கள் மீதும் உள்ளது. நான் சொல்கிறேன், வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும் எந்த கட்சிக்கும் பொதுவாக. இப்போ பாஜக இருக்குன்னா அது அடுத்த 50 வருஷத்துக்கு பாஜக தான் சொல்ல முடியாது. என்றைக்கா ஒரு நாள் இதை விட இன்னொரு கட்சி நல்லா இருக்குன்னா வரும், இல்லை வேறு ஒரு கட்சி மீண்டும் வரலாம், எந்த கட்சியும் வரலாம். ஆனால் அதற்கான எந்த ஒரு இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் அந்தம்மா என்ன மம்தா என்ன சொல்லுது, அது என்ன இண்டி கூட்டணியில் வந்து காங்கிரஸ் தான் தலைமை, இனிமேல் அதெல்லாம் கிடையாது, காங்கிரஸுக்கு வந்து இடமே இல்லை மக்கள் மனதில். யார்? ஒரே ஒரு மாநிலத்தில் வந்து கட்சி நடத்தக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ், வேற எங்கேயுமே அவங்க ஆட்சியில் இல்லை ஒரு பெருசாக ஒன்றும் ஒரு பிரசன்ஸ் இல்லை. அவங்க போய் காங்கிரஸை வந்து இதெல்லாம் ஒரு கட்சியா, கரடியே காரி துப்பிய தருணம், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஜனநாயகம் தோற்றது, நாங்கள் தோற்கவில்லை, நீங்கள் தான் ஜனநாயகமா? தெரியுமே, காங்கிரஸில் அது சீதாராம் கேசரி பட்டியலின தலைவர் காங்கிரஸ் தலைவர் கொண்டு போய் பாத்ரூமில் வச்சு பூட்டிட்டு வந்தீங்களே, ரிசைன் பண்ண மாட்டேன்றாருன்னு, அந்த ஜனநாயகத்தை சொல்கிறாரா? இல்லை எத்தனையோ மாதவராவ் சிந்தியா, அப்புறம் ஜிதேந்திர பிரசாத், ஜெகன் ரெட்டி அவங்க அப்பா ராஜசேகர் ரெட்டி போன்றவர்கள்லாம் திடீர்னு மர்மமான விபத்துகளில் செத்து போனாங்களே காங்கிரஸ் தலைவர்கள், தலைமையை எதிர்த்த காங்கிரஸ் தலைவர்கள், அந்த ஜனநாயகத்தை சொல்கிறாரா? எந்த ஜனநாயகத்தை சொல்கிறாரு? இல்லை ஆரம்ப காலத்தில் 15 மாநிலங்களுடைய காங்கிரஸ் பிரதிநிதிகளை கூப்பிட்டு மகாத்மா காந்தி, அதான் அந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எனப்படும் மகாத்மா காந்தி எனப்படும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வந்து என்ன சொன்னார், 15 கூப்பிட்டு யார் பிரதமராகிறதுன்னு கேட்டார். 13 பேர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் பேரை எழுதி கொடுத்தான் ஸ்லிப்பில், காங்கிரஸ்காரன், மக்கள் இல்லை. அந்த அப்போ வந்து காங்கிரஸ் மட்டும்தான் பெரிய கட்சி. ஒருத்தன் வந்து நேரு பேர் எழுதி கொடுத்தான், ஒருத்தன் வந்து யார் பேரையும் போடாமல் அவன் அன்றைக்கே நோட்டா சிஸ்டத்தை கண்டுபிடிச்சான், டப்புன்னு ஒரு டேஷ் போட்டு கொடுத்துட்டான். இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு தான்ப்பா பிரதமர் ஆகணும், நீ விட்டு கொடுத்துரு. ஏன்? ஜவஹர்லால் நேரு அவங்க அப்பா மோதிலால் நேரு நம்ம கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு நிறைய டொனேஷன் கொடுத்துருக்காரு. இந்த ஜனநாயகத்தை சொல்கிறாரா செல்வ பெருந்தகை? ஜனநாயகம் தோற்றுறதுன்னா அன்னைக்கு தோற்றுதுங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் 13 ஓட்டு என்பது ஒரு 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 அன்அஃபிஷியல் இதுதான். காந்தி வந்து என்னென்னா மக்களிடையே எல்லாரும் விரும்பக்கூடிய அப்படின்னு இது போய் இப்போ எலெக்ஷன் வைக்க முடியாது. அதனால் வந்து ஒரு காங்கிரஸ் அப்போ 16 மாநிலம் தான், 16 மாநிலம் தான். அவங்கள கூப்பிட்டு யாருப்பா 13 பேர் சர்தார் வல்லபாய் பட்டேல்னா அப்போ அவர் தானே பண்ணணும். நீ 7-6ன்னு வந்தால் கூட கன்ஃபியூஷன். 13-1-0. அப்போ தான் ஜின்னா கேட்டார், முகமது அலி ஜின்னா, என்ன பிரதமர் ஆக்குங்க, ஒன்று எப்படி ஆக்குது, ஒன்று யாருமே வந்து கேட்டார். இருந்தாலும் நேரு 1 வாங்கினார், அவர் ஆக்குறீங்க. 1க்கும் 0க்கும் எவ்வளோ வித்தியாசம்? 1 தானே. 1 வாங்கினவரை நீங்கள் ஆக்கலாம், 0 வாங்கினவரை ஏன் ஆகக்கூடாது? எனக்கு ஜின்னாவோட இந்த ஆர்குமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த வாதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. 1 வாங்கினா வந்து நீங்கள் ஆக்கலாம், 0 வாங்கினா ஏன் ஆக்கக்கூடாது? 13 நிராகரித்து விட்டீர்கள், புறந்தள்ளி விட்டீர்கள், இல்லை ஏதோ ஒரு காரணமாக தவிர்த்து விட்டீர்கள். அப்போ 1க்கும் 0க்கும் என்ன வித்தியாசம்? ஏன் என்ன ஆக்கக்கூடாது? சரி வேணாம் விடுங்க, நீங்கள் இந்தியா வச்சுங்க, நான் பாகிஸ்தான் வச்சுக்கேன், முடிஞ்சு போச்சா? ஜனநாயகம் எங்கே ஆரம்பிச்சுது? அங்கே ஆரம்பிச்சுது தோக்க. இன்னைக்கு தோக்கலை, செல்வ பெருந்தகை தெரிஞ்சுக்கிட்டோம். சார் இதே மாதிரி வந்து முன்னாடி வந்து இதே காங்கிரஸ் கட்சியோட தமிழ்நாட்டு தலைவராக இருந்த அன்றைய தலைவராக இருந்த காமராஜர் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்த போது அவர்கிட்ட கேட்டாங்களாம் இந்த மாதிரி சொல்லிட்டு, அப்போ அவர் சொன்னாராம், நம்ம தோக்கலையா, ஜனநாயகம் வென்றுடுச்சு அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க சார். காமராஜரையும் செல்வ பெருந்தகையும் வந்து ஒப்பிட்டீங்களே, இல்லை ஒப்பிட்டீங்களே, உங்களை என்ன பண்ணினால் தகும், உங்களை என்ன செய்தால் தகும்? வார்த்தைகள் ஒன்றா இருந்தது, தலைவர்களும் ஒரே கட்சியினுடைய தலைவர்கள். இல்லை, காமராஜருடைய ஆன்மா உங்களை சும்மா விடாது.
மறந்து போய் அந்த அடையாறு கிண்டி பக்கம் போயிடாதீங்க ராத்திரி வேளையில். காமராஜரோட ஆன்மா அவங்கள சும்மா விடாது. என்னங்க அநியாயம்! என்ன சும்மா விடாதுன்றது காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளை சும்மா விடாதுன்னு சொல்லலாம் சார். ஏன்னா செல்வப்பிரந்தேவூர் ஒருத்தர் தலைவராக போட்டாங்க. இல்லை அது சரி. அதனால தான் சத்தியமூர்த்தி பவனில் வந்து 15 பேர் சேர்ந்தா 16 கருத்துக்கள் வருது, சண்டை வருதுன்னு எதுக்கு வருது? காமராஜருடைய ஆன்மா பண்ணது தான். இந்த காமராஜர் கடைசி வரைக்கும் காங்கிரஸில் இல்லை, அது உங்களுக்கு தெரியும்ல. காங்கிரஸ்லேருந்து விலகி அவர் வந்து காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ்ன்னு அது வந்து அவர் வந்து தனியாக வச்சுட்டாரு. காங்கிரஸ் ஓன்னு அந்த அம்மா காங்கிரஸ் ஐன்னு இந்திரா காங்கிரஸ்ன்னு வச்சாங்க. இந்த காங்கிரஸ் வந்து ஜனதா பார்ட்டியோட போய் மெர்ஜாச்சு. ஜனதா பார்ட்டி ஜனதா தள்ளோட மெர்ஜாச்சு. ஜனதா தள்ளுடைய ஒரு பகுதியும் பாரதிய ஜனதா சங்கத்துடைய ஒரு பகுதியும் சேர்ந்துதான் பாரதிய ஜனதா கட்சி ஆச்சு. அப்ப காமராஜர் வந்து காங்கிரஸுக்கு தான் பிதாமகரா என்று கேட்டால் ஏதோ ஒரு வகையில் பாஜகவிற்கும் பிதாமகர், நேரடியாக இல்லை, ஒரு வகையில். அப்போ நீங்கள் வந்து அவர் கேட்டது அவர் உண்மையாக சொன்னார். ஏங்க இது தமிழ்நாட்டில் வந்து எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு விபத்தில் கால் அடிபட்டுச்சு, ஃப்ராக்சர் ஆச்சு, எலும்பு முறிவு. அவர் படுத்துக்கொண்டு, அதாவது கால் படுத்துக்கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ போய் ஒரு நிருபர் கேட்குறாங்க, தேர்தல் வந்துருச்சுங்களே, 200 சொச்சம் தொகுதியில் போய் நீங்கள் சிஎம் கேண்டிடேட்டாக நீங்கள் வந்து இது பிரச்சாரம் பண்ணணுமே, கால் ஒடிஞ்சு படுத்துட்டு இருக்கீங்களே, எப்படி நீங்கள் பிரச்சாரத்துக்கு போவீர்களா போக மாட்டீர்களா? நியாயமான ஒரு நிருபர் கேட்குற கேள்வி. அவர் யதார்த்தமாக சொல்கிறாரு, கால் ஒடிஞ்சா என்ன, அப்படியே படுத்துக்கிட்டே போய் நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன். கால் ஒடிஞ்சிடுச்சு, நான் வீட்டில் இருந்துட மாட்டேன், போய் பிரச்சாரம் பண்ணுவேன். திமுகவில் போஸ்டர் அடிச்சு விட்டேன், படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன். காமராஜர் ஆவண பேச்சு, ஆணவ பேச்சு. அதுவும் என்ன எழுதினா தெரியுமா? இதுவரை வந்து ரஷ்யாவிற்கு வந்து எருமை மாட்டு தோல் மட்டும்தான் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆச்சு. இப்பொழுது எருமை மாடே ஏற்றுமதி ஆகிறது. ஏன்னா காமராஜர் வந்து அப்போ ரஷ்யாவுக்கு போனார். அவ்வளவு நாகரிகம் தெரிஞ்சவங்க இந்த திமுகவில். அந்த நாகரிகமுள்ள திமுகவோட கூட்டு சேர்ந்து இருக்கும் செல்வ பெருந்தகை தலைமையிலான காங்கிரஸை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, ஜனநாயகத்தை பற்றி அதில் வந்து கேட்குறீங்க. சார் அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து திமுக இன்னைக்கு ஜெயிக்குதுன்னா அதில் எங்களுக்கும் பங்கு இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஒரு தூரம் ஒரு கிலோமீட்டர் போகிறோம்னா அதுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் செலவாகுதுன்னா 90 ml வந்து திமுக ஆகுது, 100 ml எங்களுக்கு. இந்த 100 ml இருந்தால் தான் இலக்கை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். பீகாரில் இப்போது நடந்ததில்ல, மொத்தம் 33 என்னமோ தான் எதிர்கட்சி வாங்கினது. அதில் காங்கிரஸ் 5 or 6 வாங்கியிருக்கு. நீங்கள் ஜெயிக்கவும் இல்லை, எதிர்கட்சியாக இருந்தீங்க. இந்த 100 ml வந்து என்ன பிரயோஜனப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? 100 ml சொன்னாங்கல்ல, அது என்ன பிரயோஜனப்பட்டது? உண்மையிலேயே அங்கே தேஜஸ்வி யாதவ் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அங்கே அந்த கட்சிக்கு தான் ஆதரவு அதிகம். அந்த ஆதரவு 75 சீட்டாக இருந்தது, 25 இந்த தடவை குறைஞ்சி போச்சு. பல காரணங்கள் அதுக்கு இருக்கலாம். ஆனால் யாதவர்களே வந்து இவங்களுக்கு இந்த குடும்ப அரசியல் பிடிக்காம, வாரிசு அரசியல் பிடிக்காம, ஏன் அவங்க தங்கச்சியே வந்து கோச்சிக்கிட்டு அந்த ரோஹிணி ஆச்சாரியா, லாலு பிரசாத் யாதவ் வந்து உடல்நலம் குன்றி இருந்தபோது அவருக்கு வந்து சிறுநீரகம் தானம் செய்தவர் தந்தைக்கு. அவரும் அவருடைய மற்ற 3 சகோதரிகளும் வந்து வீட்டை விட்டு வெளியேறி இனிமேல் கட்சியிலையும் இருக்க மாட்டோம், அந்த குடும்பத்திலையும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. ரைட்டு, அது ஒரு பக்கம், அது வேறு அரசியல். இருந்தால் கூட 100 ml நாங்கள் 90 mlனா நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 100 ml போட்டு தனியாக ஒரு 2 தொகுதியில் நின்று இந்த 100 ml வச்சு ஜெயிச்சு காமிங்க. அது ஏன் 90 ml மேலே ஏறி குதிரை சவாரி பண்ணுறீங்க? 100 mlனா எந்த தொகுதியில் காங்கிரஸிற்கு வந்து வாக்கு வங்கி ஒரு 30%, ஏன்னா இப்போ வந்து 40% வாங்கினா தான் ஒரு ஆட்சியை பிடிக்க முடியும். இல்லை ஜெயிக்கணுன்னா கூட ஒரு 35% வாங்கணும் அந்த தொகுதியில் வர்ற வாக்குகளில். எந்த தொகுதியில் காங்கிரஸ் தனியாக நின்றால் 35-40% வாக்கு வாங்கும்? ஒரே ஒரு தொகுதி தமிழ்நாட்டில் சொல்லும் இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது சிறுபான்மையினர் தொகுதியை சேர்த்து தான் சொல்கிறேன் இல்லையே. அப்புறம் நாங்கள் 100 ml அதில் வந்து வச்சுருக்கோம். நீங்கள் சார் காங்கிரஸ் விருப்பம் இருக்குது, சீமான் கூட சொல்கிறாரு காங்கிரஸ் கட்சி வந்து தோற்றுருக்கு சார் பீகாரில் அப்படின்னு கேட்குறப்போ, காங்கிரஸை அழிச்சு ஒழிக்கணும் தான் நான் கட்சி ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சார் இவ்வளோ விருப்பம் பேசுகிறீங்க? காங்கிரஸ் நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிய கட்சி சார். எந்த கட்சி? அதே காங்கிரஸில் தான் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார். அது தெரியுமா உங்களுக்கு?
1942 சுதந்திரம் கொடுக்குறேன்னு வந்து பாராளுமன்றம் முடிவு பண்ணிடுச்சு, பிரிட்டிஷ் பாராளுமன்றம். ஏன்னா நேதாஜியோடைய அந்த ஐஎன்ஏன்னு அவர் ஆரம்பித்து அங்கங்கே அடித்ததுக்கு பயந்து. அதுக்கப்புறம் வஉ சிதம்பரனார் வந்து செக்கிழுத்தார், தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு, நீங்கள் தமிழர் தானே, தெரியும் இல்லையா? செக்கிழுத்தார். அப்புறம் அந்த கோணி தைக்கிற அந்த மிஷினை கையால் பண்ண சொல்லி கையெல்லாம் தோலெல்லாம் உறிஞ்சிச்சு. இதெல்லாம் நடந்தது. அவருக்கு அந்தமானில் அந்த தீவாந்திர சிகிச்சை. சுப்பிரமணிய சிவா, இன்னும் நிறைய பேர், சாவர்கர் அங்கே வடநாட்டில். நம்ம தமிழ்நாட்டில்ன்றதுனால இந்த 2 பேர் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு. நேரு, காந்தி இவங்க 2 பேரும் அந்தமான் சிறையிலையோ வேறு எந்த சிறையிலையோ என்னைக்காவது இருந்ததாக வரலாற்று ஆவணங்கள் காமிங்க. எப்போ வந்து அவர்களை கைது செய்தாலும் ஹவுஸ் அரெஸ்ட்டு, அவங்க வீட்லேயே உள்ளே வச்சு வெளியில் 2 பேர் காவலுக்கு இருப்பாங்க. இதுதான் இதுக்கு நடுவில் வந்து நேரு வந்து வரலாற்று ஆவணங்களில் இருக்குது. அவர் வந்து ஹவுஸ் அரெஸ்டாக இருக்கும்போது அவர் வந்து 15 நாள் சுவிட்சர்லாந்து போகணுன்னு கேட்டு அனுமதி கேட்டார். பிரிட்டிஷ் அரசு சந்தோஷமாக அனுமதி கொடுத்தது. ஹவுஸ் அரெஸ்ட்டும் போது சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தார். இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸ் தான் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுன்னு சொன்னீங்கன்னா, உண்மையிலேயே சுதந்திரம் வாங்கி கொடுத்தது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நேதாஜி. நேதாஜியை விட அதிகமாக நான் சொல்கிறது மவுண்ட் பேட்டனோட பொண்டாட்டி. மவுண்ட் பேட்டனுடைய மனைவி தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். ஏன் அப்படின்னா ஓபி மத்தாய் எழுதிய புத்தகங்கள், இன்னும் சில புத்தகங்கள் இருக்குது. மவுண்ட் பேட்டன் மனைவிக்கும் காங்கிரஸ் கட்சி தலைமைக்கும் என்ன நட்பு, என்ன தொடர்பு, என்ன வந்து ஒரு இது இருந்தது, பிணைப்பு இருந்ததுன்னு. அப்போது யாராவது நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஃபாதர் ஆஃப் தி நேஷன் காந்தி அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஃபாதர்னா மதர்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. இந்த தேசத்திற்காக ஒரு தாய் நம்ம அப்படின்னால் மவுண்ட் பேட்டன் மனைவி தான். அவங்க மட்டும் நம்ம இது அவங்களுடைய முயற்சி இல்லைனால், உடலாலும் மனதாலும் அவர்களுடைய முயற்சி இல்லை என்றால் இந்தியாவிற்கு சுதந்திரம் வந்து கொடுத்திருக்க மாட்டார்கள். அப்படி என்று நம்மளை நம்ப வைத்து விட்டார்கள் வரலாற்றில். அதனால் மறுபடியும் வந்து காங்கிரஸ் தான் என்னமோ சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சுலாம் சொல்லாதீங்க. சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் மட்டும் இல்லைங்க. காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய கட்சி, சுதந்திர காலத்திலிருந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்ட கட்சி. அதில் நான் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனால் என்னமோ காந்தி வந்து சட்டையை அவுத்துட்டு ராட்டினம் நூல் சுற்றுனாராம். உடனே வந்து பிரிட்டிஷ்காரெலாம் பார்த்துட்டு ஐயோ நூல் சுற்றுறாரியா அப்படின்னு சொல்லி பயந்து போய் சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. எப்படிங்க இவ்வளோ அப்பாவியாக இருக்காங்க இந்திய ஜனங்கள்? நாளைக்கு காலையில் இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டம் இதை சொல்லி நம்பி சொல்லி பாருங்கள். எல்லோரும் சட்டையை அவுத்துட்டு, ஆம்பளைங்க வரைக்கும் சட்டையை அவுத்துட்டு நூல் ராட்டினம் சுற்றுட்டோம் செக்ரட்டேரியட்டு எழிலகம் வாசலில் பணி நிரந்தரம் கொடுத்துருவாங்களா? இது இந்த மாதிரி கதையெல்லாம் இதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள். நம்மை வந்து படிக்க வைத்து ஏமாற்றிய வரலாற்று கட்டுக்கதைகள். இந்த கதைகளை நம்ப வேண்டாம். சுதந்திரம் வாங்கி கொடுத்தது பல பெரியார்கள் இருக்க. ஐயோ பெரியார்னு ஒன்று வேற எங்கேயோ போயிடும். பெரியோர்கள் இருக்கிறார்கள். சுதந்திரத்துக்கு முன்னாலேயே இறந்து போனவங்க எவ்வளோ பேர், லோகமானிய திலகர் இந்த மாதிரிலாம் அப்போலேருந்தே பாடுபட்டு மகாகவி பாரதி தமிழ்நாட்டில் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். எத்தனையோ பேர் இருக்கிறார். 1-2 பேர் இல்லை. பகத்சிங் இல்லையா? தூக்கிலிடப்பட்ட பகத்சிங் இல்லையா? எத்தனையோ பேர் இருக்காங்க. அது தமிழ்நாட்டிலும் இருக்காங்க, மற்ற மாநிலங்களையும் வடநாட்டிலையும் இருந்திருக்கிறார்கள். ஆக என்ன காங்கிரஸ் வந்து இன்றைக்கி காங்கிரஸ் முக்த பாரத்ன்னு சொன்னார் இவர் மோடி. கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டார். காங்கிரஸ் எங்கே இருக்குது? ஏதோ ரொம்ப முன்னால் இருந்ததை கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்ப 3 மாநிலத்தில் இருக்குது. ஏதோ அங்கே இப்படி வந்து 5 ஓட்டு 6 ஓட்டு 5 சீட்டு 6 சீட்டு வாங்குது. ராகுல் காந்தியை தொடர்ந்து இதே மாதிரி தலைவராக மல்லிகார்ஜுன் கார்கே தலைவர். ஆனால் அவர் வந்து சும்மா பேருக்கு தான் தலைவர். அந்த குடும்பத்தில் தான் அந்த இது இருக்குது. நீங்கள் நினச்சா மல்லிகார்ஜுன் மாற்றிட்டு நாளைக்கு ஒருத்தர் மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது மோடி கூட பேசியிருக்காரு, காங்கிரஸ் மேலும் பிளவுபடும். எனக்கு மோடி பேசுகிறது ஆச்சரியமாக இருக்குது. இருக்கிறதே தக்கலோண்டு இருக்குது. அது மறுபடியும் பிளவுபடும்னா அணுவை துளைத்து எழுதை கொடுத்த குறுக தரித்த குரல்னு ஏதோ ஒரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அணுவை துளைக்கிற மாதிரி இவ்வளோண்டு இருக்கிற காங்கிரஸை இதுக்கு மேலே எப்படி பிளவுபடுத்துறதுன்னு எனக்கு தெரியல. சசி தரூர், மணிஷ் தவாரி போன்றவர்கள் வந்து வெளியே வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை வைத்து சொல்லியிருக்கலாம். ஏனென்றால் செல்வ பெருந்தகை இப்போ சொல்கிறாரு,
ஒரு கால் காங்கிரஸ் வந்து திமுகவுடன் கூட்டணி இல்லை அல்லது வேண்டாம், இவர்கள் வேண்டாம் என்று சொன்னாலோ அவர்கள் வேண்டாம் என்று சொன்னாலோ சூழ்நிலை கருதியோ அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் செல்வ பிறந்தையே காங்கிரஸ் தலைவராக தொடர்வாரா தமிழ்நாட்டில் என்பது கேள்விக்குறியாக இருக்கும். ஓகே சார், பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார். நன்றி, வணக்கம்.